Welcome to Mithran Commerce. The PGTRB new syllabus the introduction, division of trade, characteristics of trade, industries, the objectives of industries. இதிலிருந்து நாம இந்த MCQ வந்து பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இது MCQ பொறுத்த வரைக்கும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. ஓகே, இதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் ரெஃபர்ஸ் டு production and selling of product and services with the objectives of creating wealth. அதாவது வந்து இதில் வந்து ப்ரொடக்ஷனும் பண்ணோம், செல்லிங்கும் பண்ணோம், ஆன் த சேம் டைமில் சர்வீசஸும் கிரியேஷன் ஆஃப் வெல்த்தும் தரணும் அப்படின்னா எது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்கள்: ட்ரேடு, காமர்ஸ், பிஸ்னஸ், ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக நமக்கு வந்து ட்ரேடு அப்படின்னா பையிங் அண்டு செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்டு சர்வீசஸ். அடுத்து வந்து காமர்ஸ் அப்படின்னு வரும்போதுனா இந்த ஆக்டிவிட்டிஸ் சச் as டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங்கு, வேர்ஹவுஸு, இன்சூரன்ஸு. அப்போது இந்த ட்ரேடும் வரல, காமர்ஸும் வரல. அடுத்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பிஸ்னஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன், செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் கிரியேட்டிங் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் வெல்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது லாஸ்ட் ஆப்ஷன் ஆல் ஆஃப் திஸ். அப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் வெல்த் அப்படின்னா பிஸ்னஸ். அப்போது ஆன்சர் வந்து சி. அடுத்து வந்து ட்ரேடு ரெஃபர்ஸ் டு. ட்ரேடு வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி போன கொஸ்டினில் தான் பார்த்தோம். ட்ரேடு அப்படின்னா பையிங் அண்டு செல்லிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஆப்ஷன் பாருங்கள்: செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது சேல்ஸ் மட்டும்தான் பண்ணுறான். பி ஆப்ஷனு பையிங் அண்டு செல்லிங், வாங்குறான் விற்கிறான். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்டு சர்வீசஸ், அதாவது பொருட்களை உற்பத்தி செய்கிறதும் சர்வீசஸ் பண்ணுறதுன்றான். டி ஆப்ஷனு நன் ஆஃப் தீஸ். அப்போது ட்ரேடு ரெஃபர்ஸ் டு பையிங் அண்டு செல்லிங். அடுத்த கொஸ்டின் த ஆக்டிவிட்டி such as transportation, banking, warehouse, insurance is a dash. அதாவது இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டு, பேங்கிங்கு, வேர்ஹவுஸு இது எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணுறது எதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியா, ட்ரேடு ஆக்டிவிட்டியா, காமர்ஸ் ஆக்டிவிட்டியா, ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் பொதுவாக பிஸ்னஸ் அப்படின்னாவே கிரியேஷன் ஆஃப் வெல்த்துன்னு பார்த்தோம். ட்ரேடுனா பையிங் அண்டு செல்லிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தோம். அப்போ காமர்ஸ் தான் என்ன பண்ணுது, எல்லா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தோம். டி ஆப்ஷன் ஆல் ஆஃப் திஸ். அப்போது இப்போ நம்ம இதை பார்க்கும்போது என்னன்னா அனைத்து ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடியது எதுனா காமர்ஸ். அப்போ ஆன்சர் வந்து காமர்ஸ். அடுத்து எ பிஸ்னஸ் இஸ் எ டேஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷனா, சோசியல் இன்ஸ்டிடியூஷனா, போத்தா, ஆல் ஆஃப் திஸா அப்படின்னு வரும்போது பிஸ்னஸ் வந்து எக்கனாமிக், சோசியல், அப்போது போத்து. அடுத்து வந்து லாஸ் டியூ டு ஃபயர், ஃப்ளூட், தெஃப்ட் இஸ் எ டேஷ். அதாவது ஒரு பிஸ்னஸுக்கு வந்து லாஸ் வருது. லாஸ்னாவே நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரிஸ்க்கு நாம் வந்து வீடியோவில் வந்து நோன் ரிஸ்க்கு, அன்னோன் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ரிஸ்க்குனாவே நோன், அன்னோன். அப்போது அந்த ஏ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிடுங்க. டி ஆப்ஷன் நன் ஆஃப் தி அபோ அப்படின்னு வருதா, இந்த நன் ஆஃப் த அபோ எலிமினேட் பண்ணிவிடுங்க. அப்போது நோன் ரிஸ்க்கு, அன்னோன் ரிஸ்க்கு. நமக்கு நோன் ரிஸ்க் அப்படின்னா நமக்கு தெரியுது.
அன்னோன் ரிஸ்க்னா நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்குறோம். இதில் வந்து என்னன்னா நோன் ரிஸ்க்குனா இந்த ஃபயரு, ஃப்ளூடு, தெப்ட்டு. அன்னோன் ரிஸ்க்னா பாப்புலேஷன் சேஞ்சு, டெக்னாலஜிக்கல் வந்து சேஞ்சஸ் ஆகிறது. நான் இப்போ அந்த வீடியோவில் வந்து இந்த எலான் மஸ்கி வந்து இந்த வாட்டர் இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு சொன்ன பாருங்க, அது வந்து அன்னோன். அப்போது இந்த ஃபயரு, ஃப்ளூடு, தெப்ட்டு எல்லாமே நமக்கு தெரியுது. அதனால ஆன்சர் வந்து நோன் ரிஸ்க்கு. அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன்னோன் ரிஸ்க்கு. அப்போ அதில் நோன் ரிஸ்க்குனா ஃபயரு, ஃப்ளூடு, தெப்ட்டு. அப்போ இதில் வராது தான் நமக்கு எது அன்னோன் ரிஸ்க்கு. அப்போது ஃபயர், ஃப்ளூடு, தெஃப்ட்டு, சேஞ்சிங் டெக்னாலஜிஸ், அதாவது சேஞ்சிங் டெக்னாலஜிஸ் வந்து அன்னோன் ரிஸ்க்கு. இப்போ ஆன்சர் வந்து டி. அடுத்து வந்து இனோவேஷன் இஸ் ஏ டேஸ் அப்ஜெக்டிவ்ஸ். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஒன்று சொன்னேன். இந்த எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸு, சோசியல் அப்ஜெக்டிவ்ஸு, நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸு, ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸுன்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து நாம் பொதுவாக வந்து இந்த சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா கிரியேஷன் ஆஃப் குவாலிட்டி பொருட்கள் கொடுக்கணும், ப்ரைஸு கரெக்டாக இருக்கணும், பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இருக்கணும், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோசியல் வெல்ஃபேரு, இது சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ். அப்புறம் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா கிரியேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸு அண்டு இனோவேஷன் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸில் வந்து ஃபேர் வேஜஸ் தரணும், குட் ஒர்க்கிங் கண்டிஷனு, எம்ப்ளாயி வெல்ஃபேர் இருக்குதுன்னு பார்த்தோம். நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ்னால் எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு பார்த்தோம். அப்போ இனோவேஷன் இஸ் ஏ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ். ஆன்சர் வந்து பி. அடுத்து பேக் போன் ஆஃப் மாடர்ன் பிஸ்னஸ் இஸ் ஏ டேஸ். அதாவது இன்றைக்கி வந்து மாடர்ன் பிஸ்னஸுக்கு வந்து பேக் போனாக இருக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளோ முக்கியமோ அதே போல் பிஸ்னஸுக்கு வந்து எது சார் வந்து பேக் போன்னா மேனேஜ்மெண்ட் எபிலிட்டின்றாங்க சார். அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல திறமையாக இருக்கிறது தான் பேக் போனாக பிஸ்னஸாக. அப்படி இல்லைன்னா கஸ்டமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக வந்து என்ன சொல்கிறோம், கஸ்டமர் இஸ் த கிங் ஆஃப் த மார்க்கெட்டிங் அண்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து என்னது ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து ஆல் ஆஃப் த அபோவ். அப்போது மேனேஜ்மெண்ட் எபிலிட்டியா, கஸ்டமரா, ப்ராடக்டா, ஆல் ஆஃப் த அபோவா அப்படின்னு பார்த்தா பேக் போன் ஆஃப் மாடர்ன் பிஸ்னஸ் வந்து ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து த ஃபாலோவிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் என்கேஜ்ட் இன் எக்ஸ்ட்ராக்டிங் அண்டு சப்ளைங் ப்ராடக்ட் ஃப்ரம். நாம் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸு வந்து நாம் வந்து பார்த்தோம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு வரும்போது என்னென்னா இந்த எக்ஸ்ட்ராக்டிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு, ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸு, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய பார்த்தோம். இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னா ஏர் இண்டஸ்ட்ரியா, வாட்டரா, ரா மெட்டீரியலா, எர்த்தா. அதாவது எங்கேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், ஏர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ராக்டிங்கா, இல்லை வாட்டரா, ரா மெட்டீரியல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்போது இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் எர்த்து அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த இந்த குவாரிஸு, மைனிங்கு இதெல்லாம் பார்த்தோம் பாரு. அப்போது ஆன்சர் வந்து டி. அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் பேம்போ இன்டு பேப்பர், திஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கால்டு. அதாவது பேம்போலேருந்து மூங்கிலிருந்து பேப்பரை பேப்பராக மாற்றுறதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிங் ஆக்டிவிட்டியா, மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியா, சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் தான் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் எர்த்துன்னு பார்த்தோம். அடுத்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸா, அதில் நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள், பேம்போ கன்வெர்டட் இன்டு
பேப்பர். சுகர் கேன் கன்வெர்டட் இன்டு சுகர். அப்போது இது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்னால் இந்த ரோடு டேம் கட்டுறது. சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் பேங்கிங்கு இன்சூரன்ஸு. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆட்டோமொபைல் இஸ் எ டேஸ் இண்டஸ்ட்ரீஸ். மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆட்டோமொபைல் இஸ் எ டேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அசம்பிளி இண்டஸ்ட்ரீஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நம்ம ஏற்கனவே இது மூணுத்து பார்த்தோம். இந்த அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்றுனா இந்த ஷூ கூட வந்து இந்த மேனுஃபேக்சரிங்கில் தான் வரும். அடுத்து பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் கம்ஸ் அண்டர் டேஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது பேங்கிங்கும் டிரான்ஸ்போர்ட்டு இது எல்லாமே எந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும் அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியா, கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா, நன் ஆஃப் த அபோவா, இதில் எதுவுமே வராதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஆன்சர் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து ட்ரேடு இஸ் ஏ பிரான்ச் ஆஃப். அதாவது வந்து இந்த ட்ரேடுன்றது வந்து எதனுடைய பிரான்ச்சு சார்? அது வந்து மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒரு பிரான்ச்சா, இல்லை இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு பிரான்ச்சா, இல்லை பிஸ்னஸுடைய ஒரு பிரான்ச்சா, காமர்ஸினுடைய ஒரு பிரான்ச்சா அப்படின்னு வரும்போது ட்ரேட் இஸ் ஏ பிரான்ச் ஆஃப் காமர்ஸ். அடுத்து who supplied a small quantity of product to the consumer, this trade is a. அதாவது இந்த கஸ்டமருக்கு வந்து ஸ்மால் குவான்டிட்டியை வந்து யார் சப்ளை பண்ணுறாங்க, அப்படி சப்ளை பண்ணும்போது ஒரு ட்ரேடு நடக்கும். அந்த ட்ரேடு பண்ணுறது யார், அந்த ட்ரேடுக்கு என்ன பேர் அப்படின்னா அது இன்டர்னல் ட்ரேடா, ஹோம் ட்ரேடா, ரீட்டெயில் ட்ரேடா, ஃபாரின் ட்ரேடா. அதாவது இந்த ஹோம் ட்ரேடுக்கு தான் இன்னொரு பேர் என்னன்னா இன்டர்னல் ட்ரேடு, அப்படி இல்லைன்னா டொமஸ்டிக் ட்ரேடு, அப்படி இல்லைன்னா ட்ரேடு பிட்வீன் டூ ஸ்டேட்டு, அப்படி இல்லைன்னா அமங் த ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து என்னென்னா ரீட்டெயில் ட்ரேடு தான் ஆன்சர். அப்போது சி. அடுத்து என்னென்னா import of oil from Iraq by Indian firm and exporting it to Nepal is. அதாவது இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ஈராக்லேருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்றாங்க. ஏ ஆப்ஷன் ஆல் ஆஃப் திஸா, இதில் வரக்கூடியது எல்லாமேவா. பி ஆப்ஷன் வந்து என்டர் போர்ட்ஸ் ட்ரேடு, அதாவது அதுக்கு பேர் என்னென்னா என்டர் போர்ட்ஸ் ட்ரேடா, என்டர் போர்ட் ட்ரேடா, இல்லை என்ட்ரி போர்ட் ட்ரேடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா என்ட்ரி போர்ட் ட்ரேடு, என்ட்ரி போர்ட் ட்ரேடு. தேங்க்யூ. அது கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை ஆன்சர் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் எல்லாமே வீடியோவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். கட்டாயம் இதிலேருந்து உங்களுக்கு டிஆர்பியில் கட்டாயம் கொஸ்டின்ஸு வரும். டிஆர்பி எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதனால் இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.